கருடமலை நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு சுடுகாட்டில் ஆடும் சித்தன், அதாவது சிவன். ஏன் சிவன் சுடுகாட்டில் ஆடுகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். சிவனை பற்றின பழமொழிகளில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சிவன் பித்தன் என்றும் சுடுகாட்டில் ஆடுகிற சடையன் என்றும் பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையான கூற்று என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் அல்லாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ முழுமையாக உங்களுக்கு கிடைக்க செய்யும். முதல்ல நாம் சுடுகாட்டில் ஆடக்கூடிய சித்தன் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி சுடுகாடு என்ன அப்படின்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மா தான் தங்கியிருந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு அந்த பயனற்று இறக்கக்கூடிய அந்த உடலை எரிக்கக்கூடிய இடம்தான் சுடுகாடு அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த சுடுகாட்டோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிராகப்பட்டது, அதாவது இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடல் என்னும் கூட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நாம உயிரினம், அதாவது நமக்குன்னு ஒரு பெயர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெயர் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அது போன்ற ஒரு பெயர், அதாவது எது வரைக்கும் அப்படின்னா இந்த உடல்ல இந்த ஆன்மா தங்கி இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கு அடுத்த நிலை, அதாவது இந்த உடல்ல இருந்து இந்த ஆன்மா பிரிந்த பிறகு இந்த உடலுக்கு என்ன பெயர் அப்படின்னா பிணம், அதாவது சவம். இந்த உயிருக்கும் இந்த அதாவது ஆன்மாவிற்கும் இந்த உடலுக்கும் குறைந்தது 50 அல்லது 60 ஆண்டுகளான, அதற்கு மேற்பட்டது கூட இருக்கலாம். ஒரு சிலரோட ஆன்மா 90-100 வயதை காட்டிலும் தாண்டியும் உயிரோடு இருக்கிறது. ஒரு சிலருடைய ஆன்மா குறுகிய காலத்திலேயும் இந்த உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. அப்படி எத்தனை ஆண்டு காலம் தங்கினாலும் இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு அந்த ஆன்மாவிற்கும் அந்த உடலுக்கும் ஆன ஒரு பந்தம் இருக்கும். அப்படி அந்த பந்தம் தான் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டோமே என்ற பரிதவிப்புல இந்த ஆன்மா அலைமோதும். நாம இந்த உடலோடு இந்த ஆன்மா ஒன்றி இருக்கும்போது தனக்கென ஒரு சொந்த பந்தங்களை உருவாக்கி கொள்கிறோம். தன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்கிறோம். சொந்த பந்தங்கள், பணம், நகை, சொத்து, இவை அனைத்துமே நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி எவ்வளவுதான் உருவாக்கினாலும், எவ்வளவு பெரிய சொந்தங்களை நாம நிர்ணயிச்சாலும், இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு எந்த சொந்தத்தாலும் மீண்டும் அதனை இந்த உடலுக்குள்ள இந்த ஆன்மாவை கொண்டு வர முடியாது. எவ்வளவு பணம் நகைகள் சேர்த்து வைத்திருந்தாலும், அவ்வளவு பணம் செலவு செய்தும் நம்மால மீண்டும் இந்த உடலுக்குள்ள ஆன்மாவை கொண்டு வர முடியாது. அவ்வாறு கொண்டு வர முடியாத நிலையை கண்டு பரிதவித்து இந்த ஆன்மாவானது இந்த உடலை விட்டு பிரிய போகிறோம், இனி இந்த உடல் நமக்கு பயன்படாது, அதுவும் இந்த உடலை இங்கு எரிக்கப் போகிறார்கள் என்று பதறிக்கொண்டு பரிதவித்து கொண்டிருக்கும் போது இந்த ஆன்மாவிற்கு ஒரு இறை சக்தி அடைக்கலம் கொடுக்கும் என்று உணர்ந்தால் அது சிவபெருமான் தான். சரிங்க, இந்த சிவபெருமான் வெறும் சுடுகாட்டில் மட்டும்தான் இருக்கிறானா அப்படின்னா அப்படி மட்டும் இல்லை. இந்த சிவன் அண்ட சராசரத்திலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய சிவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே அப்பர் பெருமான் ஒரு கூற்று கூறுகிறார். உற்றார் அருளாளரே உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றாளாரே என தெளிவா சொல்லியிருக்கார். அதாவது
யாருடைய உதவியும் ஆறுதலும் கிட்டாது அல்லல் பட்டிருக்கும் பொழுது கருணையுடன் நமக்கு நம் ஆன்மாவிற்கு அடைக்கலம் தந்து நம்மை ஆற்றும் ஒரே இறை சக்தி அந்த சிவபெருமான். அவன் சுடலையில் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறான் என்று நமக்கு உரைக்கிறார். ஆம், இந்த அகிலத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் சுடுகாட்டில் மட்டுமல்ல, பேரண்டத்திலும் நிறைந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது சுடுகாட்டில் மட்டும் ஆடுகிறான் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது மெய்யல்ல. நாம் இந்த இறைவனை முழுமையாக உணராத நிலையிலேயே இறைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நிறைந்திருக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே சிவத்தை முழுமையாக உணர இந்த வேரண்டத்தை முழுமையாக உணர வேண்டும் என்று கூறி ஓம் நமச்சிவாய என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு பெறுகிறேன். இந்த பதிவு மூலமா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சிவம் என்பது அண்டத்திலும் பிண்டத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று. அதாவது இந்த பேரண்டத்திலும் பிரபஞ்சத்திலும் இந்த உடலிலும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாது, நாம் வாழும்போது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும், எத்தனை இறை சக்தி நம்மோடு துணை இருந்தாலும், நம் ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு நம் ஆன்மாவிற்கு துணை நிற்கப் போவது ஒரே ஒரு இறை சக்தியே, அது சிவபெருமானே என்று கூறி இந்த பதிவின் மூலம் எங்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றல் அந்த சிவம் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த பதிவாக அமைந்திருக்கும் என்று நம்பி இந்த பதிவை முடிக்கிறேன். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை ஆதரிங்க. நிறைய அன்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மேலும் ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த உந்துதலை நீங்கள் எனக்கு தந்து ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.